இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து அத்தை, மாமா, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முதல் பத்திரிக்கை நமக்கு தான் வச்சுருக்காங்க. நமக்கும் அக்கா ஃபேமிலிக்கு தான் வச்சுருக்காங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு கையோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மாமனார் இருந்ததுனால அவங்களுக்கு கூப்பிட்டு எங்களால் விருந்து போட முடியாது. அவங்க வாங்கி கொடுக்குறதையும் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நமக்காக பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. தடங்களாக வேண்டான்னு சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நசீனூர் வந்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி கடையில் போயிட்டு சாப்பாடு சொல்லி சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாச்சு. அவங்களும் வந்துட்டாங்க. அக்கா வீட்டிலேருந்து குட்டீஸ் எல்லாத்தையுமே கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் துணி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு, அக்கா வீட்டுக்காருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பேர்த்துக்கு எடுத்துட்டாங்க. சாரீ வந்துட்டு எனக்கும் அக்காவுக்கும் எடுத்தாங்க. மொத்தமாக எங்கள் 5 பேர்த்துக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னிக்கு எடுக்கல. ஏன்னா அண்ணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள விட மாட்டோம் நாங்கள். ட்ரெஸ் எடுத்து தண்ணியில் ஒரு டைம் நனைச்சி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனால் சரின்னு அவங்களுக்கு எடுத்துப்பாங்க, ஊருக்கு போய் எடுத்துப்பாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். மதியம் 1 மணி போல் கிளம்புனோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். எங்களுக்கு கூட டக்குன்னு எடுத்துட்டோம். 2, 3 கடை ஏறி இறங்கினோம். கடைசியில் எஸ்பிபியில் போய் எடுத்துட்டோம். அப்புறம் அண்ணனுக்கு, அக்கா வீட்டுக்காருக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, இவங்க 3 பேர்த்துக்கு எடுக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு தான் வந்தோம். அடுத்து எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.